எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கான பதிவு எப்போதும் நல்ல செயல்களை செய்ய மட்டுமே நம்மை பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும். ஏனென்றால் பழக்கம் இயற்கையை விட 10 மடங்கு சக்தி பெற்றதாகும். இதுவும் அப்துல் கலாம் ஐயாவுடைய பொன்மொழிகளுங்க. அதாவது எப்போதுமே நாம் தாங்க உருவாக்கணும் நல்ல செயல்கள், நல்ல எண்ணங்களை நாம் உருவாக்கிக்கிடணும் நமக்குள்ளே. அப்படி இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையிலேயே நமக்கு நல்லதாகவே நடக்கிற மாதிரி தோணும் எல்லா விஷயமுமே. அது மாதிரி தாங்க நம்ம ஒரு உதவி பண்ணியிருப்போம் யாருக்கோ ஒருத்தங்களுக்கு. சின்ன உதவி தான், நமக்கு அது பெருசாக தெரிஞ்சிருக்காது. ஆனால் அவங்க அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 4-5 வாட்டி நன்றி சொல்லும்போது அப்போ நம்ம மனசு பார்த்திங்கன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஏதோ நம்ம நல்ல விஷயம் ஒரு சின்ன விஷயம் பண்ணதுக்கே இவ்வளோ நன்றி தெரிவிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு அதை நம்ம அன்னைக்கு ஃபுல்லாக மன நிறைவாக இருக்கும். 4 பேர்கிட்ட போய் அதை பகிர்ந்துக்கிடுவோம், நான் அவங்களுக்கு அது பண்ணினேன், அவங்க இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி தாங்க நம்ம செய்கிற எந்த செயல்களாக இருக்கட்டும், நல்ல செயல்கள். அதை மனுஷனுக்கு பணம் கொடுத்து உதவுறோமோ, உதவுற அளவுக்கு வசதி இருந்தால் உதவலாம். வசதி இல்லாதவங்க நம்ம பேசுகிற அந்த சொற்கள் பார்த்திங்கன்னா இனிய சொற்களாக இருக்கணும். அவங்க மனசில் அது போய் நிற்கணும். அந்த மாதிரி இனிய சொற்கள் அந்த மாதிரிலாம் நம்ம பேச பழக்கப்படுத்திக்கிட்டோன்னு வைங்களேன், நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் அதுலேருந்து ஈஸியாக மீண்டு வந்துடலாங்க. அப்படி தாங்க திருவள்ளுவர் ஐயாவுடைய திருக்குறள் பார்த்திங்கன்னா இனியவை குறளிலிருந்து எடுத்தது 97வது திருக்குறள். நயன் ஈன்று நன்றி பயக்கும் பயன் ஈன்று பண்பின் தலை பிரியா சொல். அதாவது இதுக்கு விளக்கம் ஐயாவுக்கு சொல்லியிருக்கிறது. நற்செயலிலிருந்து நீங்காத இனிய சொல்லை ஒருவன் சொல்வானானால் அச்சொல்லால் நன்மை விளைந்து நற்செயல் நடக்கும். நம்மளுடைய பேசுகிறது ஒரு இனிய சொற்களாக நம்ம பேச பழகினோம்னா கண்டிப்பாக நம்ம செய்கிற எல்லா செயல்களுக்கும் நல்லதே நடக்கும். பார்த்துக்கோங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா பார்வதி வீட்டு சமையலுக்கு ஆதரவு கொடுங்க. ஓம் சாய்.